பேசினா வந்து டாமினேட்டிங், பேசலைன்னா நீ ஒன்றுமே பண்ண மாட்ற, ரொம்ப கஷ்டங்க. இப்போ நானே ஏதோ ஒரு வேர்டு தப்பாக சொல்லிட்டேன்னா ஏய் இது இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லுவார். பேசிக்காகவே அவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் இருக்குது. அவர் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை பர்ஃபெக்டாக தான் அவர் பண்ணுவார். அவர் இதை பார்க்கறத விட செம்ம ஜாலி டைப். ஒரு இடத்துல அவர் நிற்க மாட்டார். எங்கள் வீட்டுக்குலாம் வந்தாலும் சரி, யார் வீட்டுக்கு போனாலும் சரி, கிச்சனில் தான் அவர் போய் நின்றுருப்பார். ஏன்னா அவருக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பிகினிங்கில் அவரை போட்டு எல்லாரும் திட்டினாங்க. எனக்கு ஐயோ நம்ம பையன் நம்ம ஃப்ரெண்டு எவ்வளோ சூப்பர், யாருக்குமே தெரியல அப்படின்னு. நல்லா போனவங்களாம் ஒரு மாதிரி வெளில வருவாங்க. அதுக்குள்ளே சர்வைவ் பண்ண ஒவ்வொருத்தரும் சரி, தே ஆர் கிரேட். நாங்கள் தீபக் கூட தான் பார்க்குறோம், எங்களுக்கே ஷாக். ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் மூச்சு விட மாட்டேங்க போல இருக்கு. அந்த ஸ்டேஜில் என்ன நான் நினைக்கிறேன், தீபக் அண்ட் முத்துக்குமரன் வந்து ஏறுவாங்க. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நைஸ் மீட்டிங் யூ. சொல்லுங்க, நம்ம பிக் பாஸ் தீபக் அவர்கள் இப்போ ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் வந்து சிவரஞ்சினி. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா WCCல படிச்சோம். ஸோ வி பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சம் 23 years இப்போ. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் ஆப்வியஸ்லி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படிதான் வி நோ ஈச் அதர் அண்ட் வி ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வருஷமும் ஐ கிவ் ஹர். இப்போ எனக்கும் அவளுக்கும் ஒரே டைமில் அம்மா இறந்து போனாங்க. எனக்கு வந்து கோவிடில் அம்மா இருந்தாங்க. 1 வீக்ல அவங்க அம்மாவும் இறந்து போனாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி வந்து வெளியூரில் இருக்காங்க. ஸோ நானும் வந்து நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன்னு வி சப்போர்ட் ஈச் அதர், வி பீன் தேர். அவங்க ஃபேமிலி இருந்தாலும் ஆஸ் அ பிரதராக என் ஹஸ்பண்ட் வந்து அவள் வந்து ஒரு பிரதராக தான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவாள். ஸோ அவள் அம்மா இறந்த டைமில் ஷி வாஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ அ லாட். ஸோ அதனால் அந்த டைமில் நான் செய்யணும்னு நினச்சி அது இப்போ ஒரு ட்ரெடிஷ்னாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஐ எம் ரியலி ஹாப்பி. நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் தான், பட் பொங்கல் வந்து வி செலிப்ரேட் ஆஸ் அ ஃபேமிலி. நாங்கள் போய் கொடுக்குற அந்த அரிசி பருப்பில் தான் அவங்க வந்து பொங்கல் செய்கிறாங்க. செஞ்சு அதை இங்கே கொண்டு வருவாங்க. அதை அந்த பொங்கலுக்கு நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இட்ஸ் பிகம் த ட்ரெடிஷன். நான் கொடுக்குற சாரீ தான் அவள் கட்டுவாள். ஸோ அது அப்படிதான் வி டூ இட். அண்ட் தீபக் பற்றி சொல்லவே வேண்டாம், இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் எப்படிப்பட்ட பர்சன். அதுதான் ரொம்ப ஃபன் லவ்விங். அவர் பிகினிங்கில் அவரை போட்டு எல்லாரும் திட்டினாங்க. எனக்கு ஐயோ நம்ம பையன் நம்ம ஃப்ரெண்டு எவ்வளோ சூப்பர், யாருக்குமே தெரியல அப்படின்னு. பட் நாங்கள் எந்த இதுவும் எஃபோர்ட்டும் எடுக்கல. இன்ஃபேக்ட் அவருக்கு PR டீம் கூட கிடையாது. தானாகவே அவரோட ரியல் கேரக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஹி இஸ் ஸோ இன்னும் ஃபன் லவ்விங் தான். அங்கே அந்த ஃபன் லவ்விங் காட்டுறதுக்கு டைமே இல்லை அவருக்கு. அவர் இதை பார்க்கறத விட செம்ம ஜாலி டைப். ஒரு இடத்துல அவர் நிற்க மாட்டார். எங்கள் வீட்டுக்குலாம் வந்தாலும் சரி, யார் வீட்டுக்கு போனாலும் சரி, கிச்சனில் தான் அவர் போய் நின்றுருப்பார். ஏன்னா அவருக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். செம்மையாக குக் பண்ணுவார். இப்போ வந்து பிக் பாஸோட டாடி மாதிரி குக்கிங்லாம் சொல்லிட்டாங்க. அந்த லெவலுக்கு குக் பண்ணுவார், நல்லா குக் பண்ணுவார். நீங்க அவர் குக் பண்ணலாம் சாப்பிட்ருக்கீங்களா? ஏய் நான் இதை பண்ணியே தீர்வேண்டி அப்படின்னு சொல்லி பண்ணுவார். நான் எதாவது பண்ணாலும் இதில் இது போடு, இதை ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்போம் கிச்சனில். நான் ஒன்று பண்ணும்போது இல்லை இது போடு, இது பட்டர் போடு, இது போட்டால் தான் நல்லா இருக்கும்னு. நான் ஆல்ரெடி நெய் போட்டேன்டா அப்படின்னு. ரெண்டு பேரும் வி ஃபைட் ஸோ மச். ஏன்னா அவருக்கும் நிறைய ரெசிபிஸ் தெரியும். அவர் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். He loves cooking. சாப்பிடுறதுன்னு இவ்வளவுதான் சாப்பிடுவாரு. ஆனா நிறைய அவருக்கு வெரைட்டிஸ் வேணும். He's very choosy and நல்லா சமைப்பாரு. வெரி ஃபன் லவ்விங் ஆக்சுவலி. ஸ்டார்டிங் எல்லாம் பயங்கரமா ஒரு டாமினேட்டிங், ரொம்ப ரூடா இருக்காரு. எங்களுக்கே அது ஆச்சரியமா இருந்தது. உன்ன போய் இதை சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது. சரி, கோபத்தாவங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அவருக்கும் கோபம் வரும், எல்லாருக்குமே தான் கோபம் வரும். ஆனா அவர் டாமினேட்டிங்லாம் கிடையாது. ஹில் டீச் யூ. இப்போ நானே ஏதோ ஒரு வேர்டு தப்பா சொல்லிட்டேன்னா ஏய் இது இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. ஹீல் கீப் டீச்சிங். சரி, அவருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாருமே மறந்துட்டாங்க. ஒரு 25 years அவர் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கார். அண்ட் அது அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, எவ்வளோ பேரை பார்த்துருப்பார், எவ்வளோ அவருக்கும் டவுன்ஃபால் இருந்திருக்கும், ஏற்றம் இறக்கம் எல்லாருக்குமே இருந்திருக்கும். அவரும் அதை பார்த்துருக்குறாரு. ஸோ ஆப்வியஸ்லி அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் சில அட்வைசஸ் கொடுக்குறாரு. அது டாமினேட்டிங் நினச்சதும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவர் திடீர்னு லோ ஆகுறாரு, திடீர்னு ஹை ஆகுறாரு. அந்த மாதிரிலாம் நிறைய வீக்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் நார்மல் தானா? அண்ட் அவர் கேப்டன்சிலாம் பயங்கரமா பண்ணார். அதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்களா? பேசிக்காவே அவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் இருக்கு. அவர் வந்து ஒரு விஷயத்தை நீங்க அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை பர்ஃபெக்டா தான் அவர் பண்ணுவார்.
ஹீ ஹேஸ் தட் அவர் வந்து அவருக்குன்னு சில ஐடியாஸ் இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை அப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு எங்ககிட்டயும் சொல்லுவார். நாங்கள்லாம் பின்னாடியும் உயிர் எடுக்கிறானே அப்படின்னு நாங்களும் தான் பின்னாடி, நானும் ரஞ்சினி எல்லாம் புறம் பேசுவோம் அவரை பற்றி. ஆனால் திங்ஸ் வில் ஹேப்பன். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஓகே. ஸோ அந்த நல்ல கரெக்டாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் நாங்கள் நினைப்போம் கரெக்ட் இல்லை, தீபக் சொன்னதே கரெக்டு தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறது உண்டு. டவுன்ஃபால் பொறுத்த வரைக்கும் வீட்டில் நம்ம எல்லாருமே அப்செட் ஆகிறது உண்டு தானே. அங்கே நொய்யன்னு குத்திக்கிட்டே இருக்காங்களே, பேசினா வந்து டாமினேட்டிங், பேசலைன்னா நீ ஒன்றுமே பண்ண மாட்ற, ரொம்ப கஷ்டங்க. இது என்ன சைலம்னு சொல்லுவாங்க, அந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் உள்ள எல்லாம் அந்த நல்லா போனவங்களாம் ஒரு மாதிரி வெளில வருவாங்க. அதுக்குள்ளே சர்வைவ் பண்ண ஒவ்வொருத்தரும் சரி, they are great. Not only Deepak, நான் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி ஐ வாண்ட் டு சே திஸ், அந்த பிக் பாஸ்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் எனக்கு வந்து ஒரு மைண்ட் கேம், ஹங்கர் கேம் இதெல்லாம். ஏன்னா நீங்கள் நினச்சதை சாப்பிட முடியாது. சரி, என்னெல்லாம் நீங்கள் பிக் பாஸ்குள்ளே விட்டிங்கன்னா சாப்பாடு இல்லாமே. ஆனால் என் அப்பா சொல்லிட்டு இருக்காரு, நீ மட்டும் பிக் பாஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக 10 kgs குறைவா, அதுக்காகவாது போமான்னு சொல்லிட்டு இருக்காரு. மற்றபடி பிக் பாஸ் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு நீங்கள் யாருன்னு உங்களுக்கே அது காட்டுது. ஆமாம், கண்டிப்பாக அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் அதை ஃபேக்குலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, எங்கள் ஃப்ரெண்டு போனதுனாலே நான் சொல்கிறேன், இட்ஸ் நாட் ஃபேக். அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். அது நான் என்ன சொல்கிறேன், பாத்ரூம் கூட நீங்கள் இப்போ டாஸ்க் வந்தால் நீங்கள் டாஸ்க் தான் பண்ணணும். இருக்கிற 2 டாய்லெட்டு கழுவணும். நம்ம எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் கிடையாது அங்கே. கண்டிப்பா. ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரகிள் அண்ட் ஹீஸ் டன் அ கிரேட் ஜாப். நாங்கள் வி ஆர் ஆல் வெரி ப்ரௌட் ஆஃப் தீபக். ஏன்னா அவர் வந்து அவராக தான் இருக்கார். எங்களுக்கு எந்த ஃபேக்காகவும் எங்களுக்கு தெரியல. நீங்கள் யார் வந்துட்டு ஆக்சுவல் செம்ம டஃப் காம்படிட்டர் தீபக்னு நினைக்கிறீங்க? அப்படி எதுவும் நான் ஆக்சுவலி நினைக்கல. யாருமே காம்படிஷன், அவர் தனியாக இருக்காருன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அவரும் யாரையும் காம்படிஷனாக நினைக்கல. அவருக்கு எப்படி, எனக்கு தீபக்கை தெரிஞ்ச வரைக்கும் நானாக இருக்கேன், எனக்குன்னு வர்றது வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் அவர் இருக்கார். அவர் கான்ஃபிடென்ஸில் நிறைய முறை உடஞ்சிருக்காங்க. அவரும் அப்செட் ஆகிருக்காரு, டவுன் ஆகிருக்காரு. ஸோ அது நடக்கிற சுச்சுவேஷன்ஸை பொறுத்து தான். வீட்லேயும் நம்மளும் வந்து ஒரு நாள் சிரிக்கிறோம், ஈவினிங் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நம்மளை அப்செட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு காம்படிட்டர்னு நான் எதுவும் யோசிக்கல. அவராக இருக்கார். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு பிபி ஹவுஸ்குள்ளே போயிட்டு வந்தாங்க, போயிட்டு அப்படியே பயங்கர இமோஷ்னலாலாம் ஆனாங்க, போய் அப்படியே பெட்லலாம் ஹக் பண்ணிக்கிட்டாங்க, அதில் நிறைய மிஸ்ஸிங்ஸ்லாம் தெரிஞ்சுது. வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாங்க பிபி ஹவுஸ் பற்றி? நாங்கள் வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தோம், என்னாச்சு. ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். ஒரு 20 minutes நாங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி, ஹவு தீபக்கோட எக்ஸ்பிரஷன் மறுநாள் தானே எனக்கு தெரியும் வீடியோவில் பார்க்கும்போது. ஸோ முதலே ஆனால் எனக்கு தெரிஞ்சதுனால பார்க்கும்போது இதெல்லாம் நடந்துச்சுன்னு. பட் ஷி செட், என்னடி நான் போனால் அழுவாங்கலாம் சொன்னாங்க. அழவே இல்லடி வேணும். பட் அவரும் பிரேக் ஆகிருக்காரு, பட் லேட்டர். பட் போனதும் அவருக்கு வந்து ஷாக். ஏன்னா தூக்கத்தில் இருந்து மனுஷனை எழுப்பியிருக்காங்க. அவரே பாவம் எங்கே இருக்கோன்னு தெரியாமல் இருந்துட்டு இருக்கார். அவரை எழுப்பி பார்த்தா அவரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் லைஃப் யார், ஒய்ஃபும் பிள்ளையும் நிற்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஷாக் இருந்துச்சு. அண்ட் என் ஃப்ரெண்டு வந்து சொல்லவே வேண்டாம், கலக்கிட்டு தான் வந்தா. அவள் பேசினது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச நியாயமாக தான் இருந்தது. நாங்கள் எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுவோம் அதை கரெக்டாக, தேவையில்லாமல் அதிகமாக பேசாமல் கரெக்டாக தான் என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா. ஓவர் ஷேரிங் எதுவுமே அவங்க தான் மட்டும்தான் பண்ணலன்னு நினைக்கிறேன். வெளி சைடு இருந்த இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக எதுவுமே எல்லாமே பர்ஃபெக்டாக சொன்னால். பிகாஸ் சில விஷயங்கள் பின்னாடி பேசினது தீபக்குக்கே தெரியாது. ஸோ நான் வந்து இதை எதிர்பார்க்கல. பட் அவள் ஷேர் பண்ணது எல்லாமே வந்து ஃபைன், இட் வாஸ் ஃபைன். அண்ட் எல்லாருமே நல்லா பிஹேவ் பண்ணாங்க. எல்லா பேரண்ட்ஸும் வரும்போதும் எனக்கும் இமோஷனலாக இருந்தது, என் கண்ணிலையும் தண்ணி வந்துச்சு. ஸோ ஓவராலாக வந்து எல்லாருமே நல்ல ஹியூமன் தான். அங்கே நீ குத்தி தான் ஆகணும். இப்போ நம்ம சிரிச்சு பேசிட்டு இருக்கோம், நம்ம 2 பேரும் இப்போ பிக் பாஸ்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நான் குத்தி தான் ஆகணும், நீங்கள் என்ன குத்தி தான் ஆகணும். அவ்வளோதான், கேமாக பாருங்க, அவ்வளோதான். ஸோ முத்துக்குமரன் ஸ்டார்டிங்கில் வந்து எதுனாலும் எலியும் பூனையமாக இருந்தவங்க, அதுக்கப்புறம் பரவாயில்ல புள்ளையே அப்படின்றவர் லைட்டாக ஜாயிண்ட் அடிச்சிட்டாரு. அந்த பாண்டை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? முத்துக்குமரன் தீபக் அவங்க பாண்ட் அவருக்கும் எப்படின்னா வெளியிலேருந்து பார்த்த மாதிரி தான். அவருக்கு முதல்ல தெரியல, ஓகே இவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து வந்திருக்காரு, அவர் எப்படி இருப்பாருன்னு அவருக்கும் தெரியல. பட் டே பை டே அவரோட பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா. இப்போ என்னதான் நம்ம புதுசாக ஒருத்தரை பார்த்து நீங்கள் என்ன பேசுங்க, என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் என் கூட ஒரு 100 நாள் வாழும்போது கண்டிப்பாக என்னை பற்றின ஒரு விஷயம் 3 மாதம் ஒருத்தரோட வாழும்போது தெரியாதா? 3 வாரத்திலே தெரிஞ்சிடும். 3 மாதத்தில் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்களுக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்குது. இவரும் நல்ல சப்போர்ட்டிவ் பர்சன் தான். நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா அவரோட ஐடியாஸ், அவர் லைஃப்பில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் சொல்லுவார். அவரோட லைஃப் பற்றி சொல்ல அவங்க விடலை. பட் ஐ ஃபீல் நீங்கள் பார்த்த வியூவர்ஸ் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அவரும் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நத்திங் வாஸ் ஈஸி. எந்த கேக்கும் உனக்கு ஈஸியாக கிடைக்காது.
அது நிறைய பேருக்கு அது புரியல, அவருக்கு ஈஸியாக வந்துட்டாரோ அப்படின்னு. he also went through a lot of things. அவரும் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்காரு. அதை கேட்கல மக்கள், ஏன்னா கேட்க விடாமல் பண்ணிட்டாங்க உள்ள. பட் ஆனால் அவர் அங்கே வாழ்ந்து அவர் ஓகே he is a good human னு ப்ரூவ் பண்ணிட்டார். சூப்பர். இந்த வாரம் எல்லாம் இறங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் அப்படியே ஒரு முடிவோட இறங்கியிருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. அடிச்சு நொறுக்கணும் ஃபைனலிஸ்ட் எல்லாம் அப்படின்ட்டு. பார்க்குறீங்களா எபிசோட்ஸ், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் தீபக் கூட தான் பார்க்குறோம், எங்களுக்கே ஷாக். ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் மூச்சு விட மாட்டேங்க போல இருக்கு. போன வாரம்லாம் எமோஷனலாக இருந்தது. இந்த வாரம் சில பேர் அவங்களுக்குன்னு ஒரு ஹர்ட் இருக்குது, வெளியில் போனவங்களுக்கு. என்ன இவங்கெல்லாம் வெளில போய் பார்த்துருப்பாங்க யாரெல்லாம் நாமினேட் பண்ணாங்கன்னு. ஸோ அவங்களுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை அவங்க போக்கி ஆகணும், மனுஷங்க தானே. ஸோ அவங்கவுங்களதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. உள்ளே இருக்கிறவங்க பாவம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தே ஆர் ஆல்சோ கோயிங் த்ரூ. அவங்க ஒரு எண்ட் ஆஃப் எபிசோட் வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள், அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஃபிசிக்கலி மென்டலி தே ஆர் கோயிங் த்ரூ. ஸோ இவங்கள உள்ள அமைச்சது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான். பட் அதான் கேம், அண்டர்ஸ்டுட். அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, தேல் மேனேஜ். இவ்வளோ நாள் இருந்தவங்க சஸ்டெயின் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மென்டலி ஸ்ட்ராங் தான். இது பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. எல்லாருமே நல்லா தான், அவங்க தேர் டூயிங் தேர் பெஸ்ட். என்னால் வந்து இவங்க குறை அவங்க குறைலாம் என்னால் சொல்லவே முடியாது. எல்லாருமே பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. எங்கள் ஃப்ரெண்டு தீபக் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. பதிவு பண்ணியாச்சுங்க, பதிவு பண்ணியாச்சு. நீங்கள் யார் இப்போ வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க பிபி டைட்டில்? ஐம் நாட் வெரி ஷுர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். தீபக் வந்தால் ஐ வில் பி வெரி ஹாப்பி. அந்த ஸ்டேஜில் என்ன நான் நினைக்கிறேன், தீபக் அண்ட் முத்துக்குமரன் வந்து ஏறுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன், 100% நம்புகிறேன். கடைசியில் வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் என்ன சொல்கிறாரு, பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.